ஹலோ கைஸ், எபிசோட் 4 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ சீரிஸ் ஸ்டார்டிங்கில் சிஸ்டர் ரோசி வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க போகிறோம்னு சொல்கிறாங்க. அப்போ ஜோயா, ஓ எக்ஸாமா, சொல்லுங்க எப்போ சொல்லுங்க, ஓரலா இல்லை ரிட்டனா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. காம் டவுன் ஜோயா, அவசரப்படாத, இது எக்ஸாம் வந்து நெக்ஸ்ட் மந்த் தான். நாங்கள் வந்து சயின்ஸ் ப்ராஜெக்ட் கொடுக்க போகிறோம். அது எல்லாருமே ஒரு 4 பேராக சேர்ந்து குரூப் ஃபார்ம் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எதுக்கு சிஸ்டர், நீங்கள் தனித்தனியாக இண்டிவிஜுவலாக கொடுங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும், அப்போ தானே யார் நல்லா பண்ணியிருக்காங்கன்னு தெரியும். மார்க்ஸும் அவங்களுக்கு இல்ல ஜோயா, நாங்க வந்து குரூப் வைஸாவும் வந்து எல்லாரும் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி நாங்க பாக்குறதுக்கு ஆசைப்படுறோம். அது மட்டும் இல்லாம இண்டிவிஜுவலா ப்ராஜெக்ட் கொடுத்தோம் அப்படின்னா எங்களுக்கு டைம் ஆகும் ஒவ்வொன்றும் செக் பண்றதுக்கு. 4 பேரா பண்ணும்போது எங்களுக்கும் வந்து ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஜோயா தான் ரொம்ப நல்லா படிக்கிற பொண்ணாச்சே, அப்போ 4 பேருன்னு சொல்லவும் நம்ம டீம்மேட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஜோயா ரெடியா, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, என்கிட்ட ஒரு ஐடியான்னு ஆளுக்கு ஒவ்வொன்று சொல்றாங்க. அப்போ ஜோயா சொல்றா, ஐயோ இது ஒர்க் அவுட் ஆகாது அப்படிங்கவும், சரி ஓகே நீயே சொல்லு, நீ சொல்றத நாங்க செய்யறோம் அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து சொல்றாங்க. நம்ம டீம் ஒர்க்கா ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு பேசிக்கிறாங்க. இப்போ கியாரா வந்து அதெல்லாம் பார்த்துட்டு போன்ல வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கா. அப்போ அவங்க அதை பார்த்துட்டு செம்ம டென்ஷன் ஆகி, எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்க மறுபடியும் அப்படின்னு சொல்லி நிக்கிதா போய் சண்டை போடுறா. இல்ல நீ மறுபடியும் உண்டியல்ல ஏதாவது பணம் திருடுறியா என்னன்னு தெரியல, நான் வந்து ப்ரூஃப் வேணும்ல, அதுக்காக அப்படி பண்றேன் அப்படின்னு சொல்றா. இல்ல அப்ப ஜோயா சொல்றா, இல்ல நீ எங்க ப்ராஜெக்ட வந்து திருட ட்ரை பண்ற அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவ சொல்றா, உங்க ப்ராஜெக்ட்லாம் வந்து ஆவரேஜ் தான், என்கிட்ட சூப்பரான ஐடியா இருக்கு, அதை வச்சு நான் ஒர்க் அவுட் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லும்போது, இங்க பாரு கியாரா, நான் வந்து இப்பதான் நியூவா ஜாயின் பண்ணேன், ஆனா எனக்கு தெரியும் சோயா தான் வந்து எப்பவுமே ஃபர்ஸ்டா வருவா, அவளை அடிச்சுக்க ஆளே கிடையாது அப்படின்னு சொல்றா. அப்போ கியாரா சொல்றா, இல்ல இந்த தடவை நான் தான் வின் பண்ணுவேன் அப்படின்னு கான்பிடென்ட்டா சொல்லிட்டு போறா. இப்போ ஆன் வந்து ப்ரே பண்ணிட்டு இருக்கா, கடவுளே நான் இந்த டைம் வந்து எப்படியாவது பாஸ் பண்ணும், அதுக்கு நீங்க தான் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணணும், கண்டிப்பா நீங்க என்ன பாஸ் பண்ண வைக்கணும், நான் வந்து கிறிஸ்துமஸ் வரைக்கும் டெய்லியும் 10 கேண்டில்ஸ் ஏத்துறேன் அப்படின்னு வேண்டிட்டு இருக்கா. அப்ப கார்கி சொல்றா, ஆன் நீ இந்த ஹார்ட் ஒர்க்கை வந்து படிக்கிறதுல காமிச்சிருந்தா அப்படின்னா கண்டிப்பா பாஸ் ஆயிருப்ப அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்றா. அப்ப ஆன் டென்ஷன் ஆகுறா. அப்ப கார்கி சாரி சொல்றா, நீ கார்கிட்டையும் சாரி சொல்லுன்னு சொல்றா சாரி சொல்றா. அப்புறம் ஆன் சொல்றா, அவளோட சார்பா நானும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், அவளுக்கு இதெல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்றா. அப்ப கார்கி சொல்றா, இல்ல எனக்கு அதை பத்தி எல்லாம் தெரியும், நாங்க வந்து ராமன்னு சொல்றோம், நீங்க வந்து இயேசு கிறிஸ்துன்னு சொல்றீங்க, அவ்வளவுதான், எல்லாத்துலயும் வந்து அவங்கவுங்க மதத்துக்கு அவங்கவுங்க சாமி தான் வந்து அப்படின்னு சொல்றா. அப்ப சொல்லும் போது அப்ப ஆன் சொல்றா, கார்கி இங்க பாரு, நீ வந்து எல்லா மதத்தையும் நீ நம்பலாம், ஆனா நான் ப்ரே பண்ணும்போது என்னோட அதை வந்து நீ ஜோக் பண்ணக்கூடாது அப்படின்னு அவ சொல்றா. அப்போ கார்கி சொல்றா, ஜோயா நம்ம இங்க ப்ராஜெக்ட் பண்ண தானே வந்திருக்கோம் அப்படிங்கவும், ஆமா ப்ராஜெக்ட் பத்தி நான் சொல்றேன் அப்படின்னு ஜோயா ஸ்டார்ட் பண்றா. இப்போ நிக்கிதா ரொம்ப சேடா இருக்கிறத பார்த்து இவளுக்கு என்ன ஆச்சு, ஏன் இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி அவகிட்ட போய் கேட்கறா. அப்போ அவ வந்து இந்த கியாரா பேசுனதை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அவ வந்து என்ன ஒரு கேங்ஸ்டர் மாதிரி சொல்றா, ரவுடி மாதிரி நினைக்கிறா, எனக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்னோட இமேஜை மாத்தணும். அவ மட்டும் கிடையாது, என் அப்பா தான் அப்படி சொல்றாரு, செக்யூரிட்டியும் அப்படி சொல்றாங்க, எல்லாரும் என்ன இன்சல்ட் பண்றாங்க அப்படின்னு அவ சொல்லும்போது ஜோயா சொல்றா, நம்ம சயின்ஸ் ப்ராஜெக்டை வந்து கம்ப்ளீட் பண்ணி ஃபுல் ஸ்கோருக்கு வாங்கி காட்டுவோம், அப்ப அவளே வாய மூடிட்டு போயிருவா அப்படின்னு சொல்லவும் அவ சொல்றா, இல்ல ஜோயா பண்ணுனா கூட அந்த ஃபுல் ஸ்கோர் மார்க்குக்கு வந்து கண்டிப்பா நீ தான் வந்துட்டு பெஸ்ட், உன்னாலதான் அது கிடைச்சது, அது எல்லாருக்குமே தெரியும், நீ வேணா பாரு. கார்கி வந்து காலேஜ் பாதியிலே நிறுத்திட்டு ஸ்டார்ட் பண்ண போறா, ஆன் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிக்க போறா, நான் என்ன பண்றது, லைஃப் ஃபுல்லா இந்த மாதிரியே பேரோட சுத்திக்கிட்டு இருக்கிறதா அப்படின்னு அவ கேக்குறா. அப்ப ஜோயா சொல்றா, இல்ல நிக்கோ இங்க பாரு, இந்த பிரச்சனையை வந்து நம்ம அப்புறமா பேசிக்கலாம், ஆனா இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட்ல கான்சன்ட்ரேஷன் பண்ணணும், 5 days தான் இருக்கு ப்ராஜெக்ட் முடிக்கிறதுக்கு, அதுக்காக நம்ம ஒர்க் பார்க்கணும் அப்படின்னு சொல்லவும் நிக்கிதா சொல்றா, இன்னைக்கு வந்து நான் அந்த மனநிலைமையில இல்ல, என்னால எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றா. அப்ப அவ பேக்ல இருந்து ஒரு கல்லை எடுத்து வச்சுட்டு போறா. அப்ப ஜோயா சொல்றா, பரவாயில்ல நாளையில இருந்து நம்ம ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவங்க கிட்ட சொல்றா. அப்ப அவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க, இதுக்கு பேக்ல கல்லை வச்சு சுத்திட்டு இருக்கா அப்படின்னு. இப்ப ஆன் மறுபடியும் ப்ரே பண்றா, கடவுளே என்னோட பேரண்ட்ஸ் வந்து நல்ல மூட்ல இருக்கட்டும், அப்பதான் என்ன ப்ராஜெக்ட் பண்றதுக்கு இங்க பர்மிஷன் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி வேண்டா. இப்ப நிக்கிதா சொல்றா, கேர்ள்ஸ் நம்ம எல்லாருமே இப்ப சயின்ஸ் ப்ராஜெக்ட்காக இருக்கோம் ஒன்னா, அதாவது கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் இதை பாக்குறதுக்கே ரொம்ப ஃபன்னியாவும் ஜாலியாவும் இருக்கு, ஆனா ஜோயா மேல ரொம்ப கோவமா இருக்கா, ஐயோ எனக்கு பார்த்தாலே பயமா இருக்குன்னு ஒளிஞ்சுக்க போற அப்படின்லாம் சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருக்கா. அப்ப என்ன நிக்கிதா இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு அவ பேசுறா. இப்ப நிக்கிதா சொல்றா, அவங்க எல்லாருமே என்ன ரேப்பர்னு கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லவும், இப்ப இதை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை நிக்கிதா, நம்ம ப்ராஜெக்ட்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றா. அப்ப ஜோயா நீ சொல்றது எனக்கு புரியுது, நீ என்ன சொன்னாலும் நான் செய்யறேன் அப்படிங்கிற நிக்கிதா. இப்ப நிக்கிதாக்கு மறுபடியும் ஆசை ரேப் சாங் பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால சொல்ற ரேப் சாங் பாடுறவங்க எல்லாம் பாரு, அவங்கள ரொம்ப புத்திசாலி ஆனா ஏழையா இருப்பாங்க, அது மாதிரி தான் நானும் இருக்கேன், சரி ஆனா அவ சொன்னதெல்லாம் விட்டுரு, எல்லாரும் சொன்னதெல்லாம் விடுங்க, இனிமேல் நான் வந்து ரேப் நிக்கிதா அப்படின்னு சொல்லி அவ சொல்லிக்கிறான். இப்ப ஆனும் வந்து கார்கியும் சொல்றாங்க, அவளை வந்து என்கரேஜ் பண்றாங்க, ஆமா நீ வந்து ஒரு நல்ல பிரின்சஸ் தான், நீ நல்லா ரேப் பாடுவ, அப்புறம் மியூசிக் பண்ணுவ, ஏன்னா நீ என்னோட ஃப்ரெண்டுன்னு சொல்றாங்க. அப்ப அவ சொல்றா, எனக்கு ஒரே ஒரு சாங் கிடைச்சா போதும், நான் வைரல் பண்ணிடுவேன் அப்படின்னு அவ சொல்லிட்டு இருக்கும்போது, சோயா வாங்க நம்ம ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போர்டை
ஓபன் பண்ணி காட்டுறா. இதுதான் நம்மளோட ப்ராஜெக்ட், இதுல நான் என்ன எழுதியிருக்கணும் அதை தான் நம்ம வந்து பண்ண போறோம் அப்படின்னு சொல்றா. இப்போ வந்து நிக்கிதா போன் எடுத்து அவங்க இருக்க பிளேஸ், அந்த ப்ராஜெக்ட், இது எல்லாத்தையுமே எடுத்து வீடியோ எடுத்துட்டு இருக்கா இன்ஸ்டால போடுறதுக்கு. அப்படி சொல்லிட்டே வந்து நம்ம கிட்ட ஜோயா இருக்கா, எல்லாமே அவ மேனேஜ் பண்ணிப்பா, அவ சொல்றது மட்டும் நம்ம செஞ்சா போதும், நான் வந்து ஒரு ரேப் சாங் கண்டுபிடிக்கணும், கண்டிப்பா அதை எப்படியாவது எழுதி ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு அவ அதை சொல்லியிருக்கா. இப்போ அவங்க வந்து ஆன் கிட்ட சொல்றாங்க, ஏன் நம்ம வந்து இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு இந்த ப்ராஜெக்ட் பண்ணணும், உன்னோட லாஸ்ட் இயர் ப்ராஜெக்டை நம்ம ஈஸியா பண்ணிடலாம்ல, நீ ஆல்ரெடி பண்ணிருப்பல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவ சொல்றா, ஐயோ அது வேண்டாம், அது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி. அப்பதான் அந்த இடத்துல ஒரு ஃபிளாஷ்பேக் காட்டுறாங்க. அதாவது ஆன் வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி வச்சிருந்திருப்பா. அப்போ சிஸ்டர் ரோசி ரவுண்ட்ஸ் எல்லா ப்ராஜெக்டையும் பார்த்துட்டு வரும்போது அவளோட ப்ராஜெக்ட்ல வந்து சுவிட்ச் ஆன் பண்ணுவா, அதுல லைட் எரியாது. அவளும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஒரு நிமிஷம் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு கீழே போயிட்டு பிளக் எடுத்து குத்திட்டு இருப்பா. அப்போ டமில்னு ஒரு சவுண்டு கேட்கும். என்னன்னு எந்திரிச்சு போய் பார்த்தோம்னா அது வெடிச்சு அந்த பிளாக் கலர்ல வந்து அந்த லிக்யூட் எல்லாம் சிஸ்டர் ரோசி ஃபேஸ்ல இருக்கும். அதை சொல்லுவா, அதை வந்து இவங்க நினைச்சு சிரிக்கிறாங்க. அதெல்லாம் கேட்டு இப்போ ஜோயா ப்ராஜெக்டுக்காக ஷெட்யூல் போட்டு எல்லாருக்கிட்டையும் கொடுக்குறா. இந்தாங்க, இது படிதான் நம்ம நடந்துக்கணும், நம்ம 4 பேருக்கு என்னென்ன ஒர்க் இருக்குன்னு சொல்லி நான் எல்லாத்தையுமே ஷெட்யூல் போட்டிருக்கேன். அப்புறம் நம்ம டைமிங்கு, பிரேக் டைமிங்கு எல்லாமே இதில் நோட் பண்ணியிருக்கேன், இது எல்லாமே வாங்கி படிச்சுக்கோங்க, இது படி தான் நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு, நம்ம நாளைக்கு கன்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கிளம்புறாங்க. ஜோயா நிக்கு கிட்ட உன்னோட பிளேட்ஸ் எல்லாம் வெளியே எடு சொல்லவும் அவ சொல்ற, நீ ஏன் சண்டை போடுற அப்படின்னு, நீ உன்னோட ஷெட்யூல படிக்கவே இல்லையா, நீ என்ன ஒர்க் பண்ணணும்னு நான் தான் கொடுத்துருந்தேன்ல அப்படின்னு சொல்லவும், என்னது அதை படிக்கணுமா, என்ன இது நிக்கிதா எப்படி ஆரம்பிக்கிறது, இப்படிலாம் நீ பண்ணிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லவும், நீ வந்து இவ்வளவு ஃபோர்ஸா பேசாத, நான் ஒன்னும் ரவுடி கேர்ள் கிடையாது, நான் நிக்கிதா தான், ஓகேவா, என்கிட்ட இங்க கொஞ்சம் சில பிளேட்ஸ் எல்லாம் இருக்கு, நான் மேல கத்தி எல்லாம் மறைச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் எடுத்து கொடுக்குறா. அப்போ அவ வந்து இந்த போர்ட்ஸ்ல பிளாக் கலர் பெயிண்ட் பண்ணு, கார்கி இந்த பேப்பர்ஸ் எல்லாம் வந்து கரெக்டா அளவு பார்த்து கட் பண்ணு. அந்த நேரம் கியாரா எட்டி பார்த்துட்டு இருக்கோம், நிக்கு கத்துறா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அவளை மிரட்டி விடுறா. சோயா சொல்றா, கியாராவை ஹேண்டில் பண்ணு, நாங்க எங்களோட ஒர்க்கை பார்த்துட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லவும், ஓகே டன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ப்ராஜெக்டை ஒவ்வொருத்தவங்களா முடிச்சு, நான் முடிச்சிட்டேன் சொல்றா, கார்கியும் நான் முடிச்சிட்டேன்னு சொல்றா. ஆன் சொல்றா, எனக்கு வந்து ஒரு யூஸ்லெஸ் டாஸ்க் கொடுத்துருக்கீங்க, ப்ராஜெக்ட் எந்த கலர்லயும் இருக்கலாம், கடவுளே ஜோயா கிட்ட எனக்கு ஏதாவது ஒரு நல்ல வேலையா கொடுக்க சொல்லுங்க, இந்த மாதிரி பெயிண்ட் அடிக்கிற வேலையெல்லாம் கொடுக்க வேணாம்னு சொல்லுங்க அப்படின்னு ஆன் ப்ரே பண்ணிட்டு இருக்கா. அப்ப கார்கி சொல்றா, ஆன் பிளாக் கலர் அதிக ஹீட் வந்து அப்சர்வ் பண்ணுதுல, அப்ப சோலார் பேனலுக்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்க. அப்ப கார்கி சொல்றா, நமக்கு பிளாக் கலர் தேவை ஆன், பிளாக் கலர் அப்படின்னு சொல்றா. ஐயோ கடவுளே, என் நம்பிக்கையில உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கார்கி கூட அவ ஆர்கியூமெண்ட் பண்றா. அப்ப அவ சொல்றா, எனக்கு யாரோட நம்பிக்கையில எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, நான் என்ன கேள்வி கேட்கறேங்கிறத நான் தெளிவா புரிஞ்சுதான் கேட்கறேன் அப்படின்னு சொல்றா. ஆனா நான் கேட்கிற கொஸ்டின்ஸ் எல்லாம் உனக்கு புரியவே மாட்டேங்குது, உன் மூளைதான் ரொம்ப ரொம்ப சிறுசு அப்படின்னு சொல்றா. அப்பதான் அவ சொல்றா, நீ லாஸ்ட் இயர் ப்ராஜெக்ட்ல கூட அப்படிதான், நீ வந்து காடு கிட்ட போய் கேண்டல் சேர்த்து வச்சு பெரிய பண்ணாததுனாலதான் உனக்கு நீ வந்து வின் ஆகலாம் நினைக்காத, அதுல ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிருக்கலாம், வயரிங்ல ஏதாவது ப்ராப்ளம் இருந்திருக்கலாம், அதெல்லாம் நீ யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்றா. அப்ப ஆன் கார்கி கிட்ட சொல்றா, நீ இன்னும் அதை ஒத்துக்கவே இல்ல, நான் உனக்கு எப்படி ப்ரூவ் பண்றேன்னு தெரியல, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ சிஸ்டர் ரோசி வந்து எவ்வளவு அன்பா இருக்காங்க, அவங்க வந்து எப்பவுமே நம்மள வந்து என்ன கொஸ்டின் கேட்டாலும் கேட்கறதுக்கு அனுமதிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க வந்து கடவுளை ரொம்ப நம்புறாங்க. அதே மாதிரி நம்ம சயின்ஸ் டீச்சர் அவங்களும் ஒவ்வொரு கிளாஸ்க்கு அப்புறம் நம்மள ஏதாவது கொஸ்டின் கேட்கறதுக்கு அலோவ் பண்றாங்க. அது மாதிரி உங்ககிட்ட எப்ப பார்த்தாலும் நிறைய கொஸ்டின்ஸ் தான் இருக்கு, நீ எதையுமே நம்ப மாட்டேங்கிற, அதை ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லவும் கார்கி சொல்றா, நீ வந்து எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பண்ற, ப்ரே பண்ற அப்படிங்கிற பேர்ல கடவுளை வந்து பிளாக்மெயில் பண்ணாத, அவங்க தான் உனக்கு வந்து மூளை கொடுத்துருக்காங்கல்ல, அதை நீ யூஸ் பண்ணி அதுல சக்சஸ் ஆகிறதுக்கு யோசிச்சு பாரு. எப்ப பார்த்தாலும் கடவுள் கிட்ட போயிட்டு படிக்காம எனக்கு வந்து பாஸ் பண்ணி விடுங்க, நான் கேண்டில் சேர்த்துறேன் அப்படின்னு சொல்லி நீ பண்றது தப்பு, நீ எங்க போற தெரியுமா, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு உன்னோட லைஃபை நீ தான் கெடுத்துக்கிற, ஹார்ட் ஒர்க்கும் பண்ணணும், எஃபர்ட் போடணும், படிக்கணும் நீ அப்படின்னு சொல்றா. இப்போ அவங்க ரெண்டு சண்டை போடுறது பார்த்துட்டு, இப்போ இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த சோயா, போதும் 2 பேரும் ஸ்டாப் பண்ணுங்க, நம்ம ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றா. இப்போ அவங்க ப்ராஜெக்ட்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அப்போ அவங்க அதை பார்த்துட்டு சொல்றாங்க, நம்ம ப்ராஜெக்ட் தான் சூப்பரா இருக்கு, நமக்கு தான் ஃபுல் மார்க்ஸ் கிடைக்கும், ஐயோ நம்ம செம்மையா பண்ணிருக்கோம் ப்ராஜெக்ட், நம்மளை பத்தி நம்மளே பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஜாலியா கத்திட்டே வெளியில வராங்க ப்ராஜெக்ட் எடுத்துட்டு. இப்போ பார்த்தா கியாராவும் அதே ப்ராஜெக்ட் கொண்டு வரா. அப்போ அவங்களுக்கு ஒரே ஷாக்கு. நிக்கிதா வந்து நீ எங்க ப்ராஜெக்ட் திருடிட்ட அப்படின்னு சொல்லி அவகிட்ட சண்டை போட போறா. உன் நாக்க கட் பண்ணிடுவேன், ப்ராஜெக்ட் திருடிட்டன்னு நீ என்ன சொல்லாத, நீ தான் இதை நீ எனக்கு கொடுத்த அப்படின்னு சொல்றா. அப்பதான் உனக்கு ஞாபகம் இல்லையா, நீ பாரு இன்ஸ்டால போய் பாரு, நீ ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிருப்ப பாத்தியா அந்த ப்ராஜெக்ட் பத்தி, அதை காட்டுறா அந்த வீடியோவை, நீ தான் எனக்கு கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு, நான் தான் வந்து கண்டிப்பா வின் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ கிளம்புறா. இப்போ நிக்கிதா வந்து ஜோயா கிட்ட, சாரி நீ கவலைப்படாத, அவ ஜெயிக்க மாட்டா அப்படின்லாம் சொல்றா, சாரி கேட்கறா. இப்போ ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அந்த ப்ராஜெக்ட் எடுத்துட்டு போறா. நீ எப்பயாச்சும் எதாச்சும் ஒழுங்கா செஞ்சிருக்கியா, நீ என்கிட்ட இருந்து எக்ஸாம்லாம் ஏமாத்துற, ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ண வைக்கிற, எப்ப பார்த்தாலும் என்னோட மூளை உறிஞ்சிட ஒட்டுணை மாதிரி என் கூடயே ஒட்டிட்டு இருக்க,
உன்னால நான் தான் வந்து நிறைய பனிஷ்மெண்ட் அனுபவிக்கிறேன். நீ எப்ப என்ன தப்பு பண்ணாலும் அதை நான் தான் வந்து உனக்காக காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறேன். உனக்கு சரியா பேச தெரியாது. நீ ரேப் சாங் பாடுறதுக்கு ஆசைப்படுற. நீ வந்து கேப் போட்டிருந்தா நீ வந்து ஒரு ரேப்பர் ஆக முடியாது. உன்னோட டீச்சர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், அம்மா எல்லாருக்குமே நீ ரொம்ப சலிப்பா இருக்க. உன்னால எல்லாருக்குமே பிரச்சனை தான். நீ லைஃப்ல எதையுமே செய்யறதுக்கு விரும்பல. நீயும் எதுவும் செய்ய மாட்ட, என்னையும் எதுவும் செய்ய விட மாட்ட. நீ ஒரு சுயநலவாதி, முட்டாள், நீ ஒரு ரவுடி தான் எல்லாரும் சொல்ற மாதிரி அப்படின்னு சொல்லி அவ செம்மையா பயங்கரமா கோவப்பட்டு திட்டிட்டு கத்திட்டு போறா. 2 பேருக்கும் பயங்கரமா சண்டை வந்துச்சு. இந்த ப்ராஜெக்டே பால் ஆயிடுச்சு. இதை வேடிக்கை பார்த்துட்டு இருந்த ஆனும் கார்கியும் வந்து ஐயோ ப்ராஜெக்ட் வேஸ்ட் ஆயிடுச்சு, 2 பேரும் சண்டை போட்டாங்களே, என்ன பண்றது, நான் ரொம்ப பேடா ஃபீல் பண்றேன் ஆன் சொல்லும்போது கார்கி சொல்றா, நீ ஒரு விஷயம் நல்லது பண்ணுவ எப்பவுமே, அதை பண்ணா அதை நீ எப்பவும் கரெக்டா பண்ணு அப்படின்னு சொல்லி ஐடியா கொடுப்பா. அதாவது ப்ரே பண்றதுக்கு தான் ஐடியா கொடுக்குறா. அப்ப அவ போய் கார்டு கிட்ட ப்ரே பண்றா. கார்டு, நீங்க வந்து என்ன பண்ணாலும் எங்களுக்கு வந்து அது நல்லதுக்கு தான் தெரியும். நான் பயப்படும் போதெல்லாம் நீங்க வந்து எனக்கு நிறைய ஸ்ட்ரென்த், கான்ஃபிடன்ஸ், பாசிட்டிவ் எல்லாம் தந்திருக்கீங்க. எக்ஸாம்ல ஃபெயில் ஆனப்போ கூட எனக்கு ஜோயா, நிகிதா, கார்கி 3 பேரும் ஃப்ரெண்ட்ஸா நீங்க தான் கொடுத்தீங்க. 3 பேருமே வந்து ஏஞ்சல்ஸ். ஆனா இப்ப எங்க கியாரா வந்து எங்க ப்ராஜெக்ட் வந்து திருடிட்டா, அது உங்களுக்கே தெரியும். இப்போ எல்லாத்தையும் விட நிகிதாவும் ஜோயாவும் ரொம்ப சண்டை போட்டாங்க. அதுதான் இப்போ எங்களுக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு. நீங்க தான் வந்து எங்களுக்கு வந்து ஒரு நல்ல வழி காட்டணும் அப்படின்னு சொல்லி அவ ப்ரே பண்ணிக்கிறா. இப்போ ப்ராஜெக்ட் வந்து சப்மிட் பண்றாங்க. அப்ப வந்து ஃபர்ஸ்ட் கியாரா வந்து இது வந்து எங்களோட ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி அதை பத்தி பேசிட்டு அதை சுவிட்ச் ஆன் பண்ண போவா. ஆனா பார்த்தா அது ஒர்க் ஆகாது. அப்போ சிஸ்டர், இது நேத்து கூட ஒர்க் ஆச்சு அப்படின்னு சொல்லவும், அப்ப நாங்க நேத்தே வந்து ப்ராஜெக்ட் சப்மிஷன் டேட் வச்சிருக்கணுமா, நாங்க தான் மாத்தி வச்சுட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டர் பரவாயில்ல போய் உட்காரு அப்படின்னு சொல்லிடுவாங்க. அடுத்து நெக்ஸ்ட் குரூப் வாங்கன்னு சொல்லி கூப்பிடும்போது இவங்க எல்லாம் போய் அந்த ப்ராஜெக்டை சப்மிட் பண்ணுவாங்க. அப்ப வந்து சிஸ்டர் கேக்குறாங்க, ஏன் நிகிதா வரலையா அப்படின்னு கேட்கும்போது, இல்ல சிஸ்டர் அவளுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லும்போது அந்த டைமுக்கு நிகிதா உள்ள வந்துருவா. உள்ள வா அப்படின்னு சொல்லி சிஸ்டர் கூப்பிடுறாங்க. இப்போ அவங்க ப்ராஜெக்ட் வந்து சப்மிட் பண்றாங்க. சப்மிட் பண்ணவும் இவளோட ப்ராஜெக்ட் தான் நல்லா இருக்கு, அது வந்து நல்லா ஒர்க் ஆயிடுச்சு, சிஸ்டருக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அது உங்களுக்கு தான் ஃபுல் மார்க்ஸ் கொடுக்குறாங்க. இப்போ இவங்க வந்து வின் ஆயிட்டாங்க. வின் ஆகவும் இப்பதான் வந்துட்டு நம்ம நிகிதா வந்து யோசிக்கிறா. அதாவது ஒரு பிளாஷ்பேக் காட்டுறாங்க. ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி இவ ஏன் ஸ்கூலுக்கு லேட்டா வந்தா அப்படின்னா, கியாராவோட ப்ராஜெக்ட் இருக்கு இல்லையா, அந்த போர்டுக்கு அடியில வர ஒயரை வந்து கட் பண்ணி விட்டுட்டு இவ வந்து இதுல வின் ஆகக்கூடாது அப்படிங்கறதுக்காக இதை பண்ணிட்டு வருவா. அந்த பிளாஷ்பேக்கை தான் இப்ப காட்டுறாங்க. இதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.